இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 4 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில ஒரு திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம். திரைப்படத்த பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வெற்றி படங்கள் கொடுத்த ஏ.எல். விஜய் அவர்கள் தான் இந்த திரைப்படத்த பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு பயனுள்ள வந்திருக்கிற நண்பா நம்பியாளுக்கு வணக்கம். சேனல் இப்போ தான் போஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். ஸோ ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஜெயிலை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை டீசர்லேயும் சரி, இந்த ஒரு ட்ரெயிலர்லையும் சரி, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நடக்கிற மாதிரியான விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த வெளிநாட்டிலே தான் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி படமே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காட்டுறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்துல வில்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஜான் மிஷனை இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ ஏதாச்சும் பார்க்கும்போது நம்ம அறிமுகம் தான் இந்த ஜானா இருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் ஏதோ ஒரு மிஷனை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு வாக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த குடும்பம், ஃபேமிலி, அவரோட புள்ள அதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கணும். சரி அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனனால இந்த மிஷனை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கடத்தி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா, வில்லன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அடுத்த டீசர்லயே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம, அந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருப்பாரு. ஸோ வந்த இடத்துல இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய கடத்தி வச்சுட்டு, இந்த மிஷன நீ மறுபடியும் முடிச்சு குடுத்துட்டு தான் போணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல போலீஸ்லாம் வந்துட்டு இவர புடிச்சர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயில்ல வச்சு நம்ம அருண்விஜய் எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெயில்லேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, இந்த மிஷன முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திரைப்படத்துடைய கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 50 செகண்ட் வரைக்கும் ஓடுது. ஸோ முழுக்க முழுக்க விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தையும் அதே மாதிரி படம் முழுக்க இந்த மாதிரி விறுவிறுப்பான காட்சிகளோட எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அருண்விஜய் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு திரைப்படமா இந்த ஒரு திரைப்படம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஸோ இது போக இந்த ஒரு திரைப்படத்த பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்ட் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து பார்ட் 2க்கு எப்படி லீவ் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு திரைப்படம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த ஒரு ட்ரெய்லர பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சங்கமிங்க ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்க நான் அதுக்கும் உங்களை விடைபெறுவது உங்களின் நான்.